வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனி அங்கிள். தக்காளி சட்னி செய்ய போகிறோம். 3 பெரிய தக்காளி எடுத்துங்க, 3 பெரிய வெங்காயம், ஒரு கட்டு பூண்டு, கொஞ்சம் உப்பு, 8 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இந்த தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, உப்பு, இந்த சீரகம், நாட்டு சர்க்கரை, காஷ்மீர் சில்லி பவுட்ரு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க. இந்த தக்காளி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். இந்த தக்காளி அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை எடுத்து வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அந்த அதிகமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் தான் 3 நிமிஷம் நம்ம தக்காளி அரைச்சது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்க வேண்டியிருக்கும். அதனால் எண்ணெய் தாராளமாக எடுத்துக்கங்க. அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வணங்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கினா தான் இந்த தக்காளி சட்னி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சட்னி செமையாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கழித்து உப்பு சரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னி இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.